கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். பேதுரு அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார். தன்னுடைய 2 கைகளில் உள்ளதான், கைகளிலே சங்கிலிகள், கால்களிலே சங்கிலிகள், காவற்காரர்களுடைய மத்தியில் அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல ஒரு பலத்த காவல் காணப்படுகிறது. இந்த வேளையில் தான் தேவன் தம்முடைய மக்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு தேவ தூதனை அனுப்பினார். தேவ தூதன் அந்த இடத்துல வந்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது 7வது வசனத்தில் 12:7 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கு வந்து நின்றான். அங்கு வந்து நின்றது இந்த மிக முக்கியமான ஒரு காரியம். எப்பொழுது அங்கு வந்து நின்றான் என்று பார்க்கும் பொழுது, சபையில் ஜெபித்தார்கள். ஜெபித்த உடனேயே பேதுருவுக்கு ஒரு பெரிய ஆபத்து என்பதை தேவனுக்கு தெரியப்படுத்தினார்கள். அந்த தெரியப்படுத்தின காரியம் தேவனுடைய செவிக்கு சென்று அவர் உடனே செய்த காரியம், பரவாயில்ல, ஊழியம் செய்து விட்டான், என் மத்தியில் வரட்டும், அவன் ஒரு இரத்த சாட்சியாக மறிக்கணும் என்று அவர் அப்படியாக விட்டுவிடவில்லை. ஆனால் செய்ததான காரியம், தம்முடைய தூதனை அனுப்பினான். அவன் அங்கே வந்து நின்றான். அவன் அங்கே வந்து நின்று பேதுருவை பார்த்து அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அறையிலே நின்றான். வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருடைய விலாவலே தட்டி, சீக்கிரமாக எழுந்திரு என்று அவன் எழுப்பினான். உடனே அவன் அந்த விலாவலை தட்டின உடனேயே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. எப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான காரியம் நம்மால் நினைத்து பார்க்க முடிகிறதா பாருங்கள். இந்த வேளையில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்று நடக்கிறதா என்று பார்த்தா பல இடங்களிலே நடக்கிறது. இந்த பயங்கரமான இருட்டு அறைகளிலே, இரும்பு இடங்களிலெல்லாம் பார்க்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்கள் சிறைப்படுத்தப்பட்டு கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. அப்படிப்பட்ட நேரங்களெல்லாம் அற்புதம் நடந்திருக்கிறது. இந்த வேளையில் பேதுருவுக்கு பார்க்கும் பொழுது இதற்கு முக்கியமான ஒரு காரியம் ப்ரேயர், அந்த ஜெபம். அந்த ஜெபத்தினால் பார்க்கும் பொழுது பேதுருவனுடைய விலாவிலே தட்டி அவனை எழுந்திரு என்று சொன்ன உடனேயே அவனுடைய கைகள் கால்களிலே போடப்பட்டிருந்த சங்கிலிகள் அருந்து விழுந்தது. எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரியமானவர்களே, இந்த வேளையில் கூட விசேஷமாக பார்க்கும் பொழுது நமக்கு அநேக பிரச்சனைகள், நெருக்கடிகள், கைகளில் சங்கிலிகளை போட்டு, கால்களை சங்கிலி போட்டு ஒரு கடந்து போக முடியாத நிலையில் நம்ம நின்று கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட யாராவது நமக்காக ஒருவர் ஜெபிக்கும் பொழுது, இல்லாவிட்டால் என் சபையில் ஒரு நபருக்காக ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் என்றும் இடைப்படக்கூடியவராக இருக்கிறார். தேவன் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவர். இன்றும் அவர் தன்னுடைய மக்களுடைய ஜெபத்தை கேட்டு தூதர்களை அனுப்பி அங்கே அற்புதத்தை நிகழ்த்த வல்லவராயிருக்கிறார். இந்த இடத்துல பேதுருவனுடைய வாழ்க்கையில் கூட பார்க்கின்ற வேளையில் இந்த சங்கிலிகள் தானாக ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் எப்படி கட்டி போட்டிருப்பாங்க. ஒரு நீங்களெல்லாம் லாக்கப் பார்த்துருப்பீங்க. அந்த செயின் பண்ணி வச்சுருப்பாங்க, ஹேண்ட் கஃப் என்று சொல்வார்கள். இந்த லாக்கப்பிலே அந்த ஹேண்ட் கஃப் எல்லாம் தானாக ஆட்டோமேட்டிக்காக, சாவி கூட போடலை, டொப்புன்னு அப்படியாக அருந்து விழுகிறதை பார்க்கின்ற வேளையில் இது தேவனுடைய மகத்துவமான காரியம். கர்த்தர் உண்மையுள்ளவர், மாறாதவர், அற்புதம் செய்கிறவர். பேதுருனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். பேதுருனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தவர் என்னுடைய வாழ்க்கையில் கூட அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஒன்றே ஒன்று என்னன்னாக்கா, அவருக்கு பிரியமானவர்களாக நடக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற வேளையில் எந்த தீங்கு வந்தாலும், எப்படிப்பட்டதான பயங்கரமான காரியங்களில் சூழ்ந்து நாம் கடந்து சென்றாலும் கூட சத்துருவுக்கு எதிராக கர்த்தர் கொடியேற்றி நம்முடைய கை விலங்கல் கால் விலங்குகளை அவர் அவிழ்த்து போடுகிறவராக, அப்படியாக விலங்கை மாற்றி போடுகிறக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவருக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம். ஆண்டவரே, பேதுருவுக்கு நீர் செய்த அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம். அவனை விலாவிலே தட்டி அந்த தேவனே வந்தார் என்று தான் பார்க்கிறோம். தேவன் தூதரும் தேவனும் ஒன்றே. தேவன் வந்து அவனை எழுப்பி அவனை விடுவித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில் இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை எங்களுடைய வேதத்தில் நாங்கள் படிக்க இந்த நாளிலே கொடுத்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வழிநடத்திடுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் என்னுடைய கைகளில் உள்ள கட்டப்பட்ட சங்கிலிகள் கூட அவிழ்ந்து விட வேண்டும்.